ஆதியாகமம் அதிகாரம் 45. வசனம் 1. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்று எல்லோருக்கும் முன்பாக தன்னையே அடக்கிக் கொண்டு இருக்க கூடாமல், யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. வசனம் 2. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். வசனம் 3. யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு முன்பாக கலங்க முற்றி இருந்ததினால் அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள். வசனம் 4. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்டே போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்திற்கு போகிறவர்களிடத்திலே விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். வசனம் 5. என்னை இவ்விடத்திலே வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். வசனம் 6. தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். வசனம் 7. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய இரட்சிப்பினாலே உங்களை உயிரோடு காப்பாற்றுவதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னுமே அனுப்பினார். வசனம் 8. ஆதலால் நீங்கள் எல்லா தேவனை இன்னும் இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தராகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். வசனம் 9. நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். வசனம் 10. நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டிலே வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். வசனம் 11. உமக்கு உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வெறுமை வராதபடிக்கு அங்கே உம்மையே பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொன்னான் என்று சொல்லுங்கள். வசனம் 12. இதோ உங்களுடைய பேசுகிறவராய் என் வாய்தான் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பியாகிய பெஞ்சமினும் கண்களும் காண்கிறதே. வசனம் 13. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்திற்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி. வசனம் 14. தன் தம்பியாகிய பெஞ்சமினின் கழுத்தை கெட்டிக்கொண்டு அழுதான். பெஞ்சமினும் அவன் கழுத்தை கெட்டிக்கொண்டு அழுதான். வசனம் 15. பின்பு தன் சகோதரர்கள் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர்கள் அவனுடைய சம்பாஷித்தார்கள். வசனம் 16. யோசேப்பு சகோதரர்கள் வந்தார்கள் என்கிற சமாசாரம் பார்வோன் அரண்மனையிலே பிரசித்தமான பொழுது பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் சந்தோஷம் அடைந்தார்கள். வசனம் 17. பார்வோன் யோசேப்பை நோக்கி, நீ உன் சகோதரனுடனே செல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் கழுதைகளின் மேலே பொதியேற்றி இருக்க
கொண்டு புறப்பட்டு கானான் தேசத்திற்கு போய். வசனம் 18. உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையையும் சாப்பிடுவீர்கள். வசனம் 19. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் வேண்டியவைகளை எகிப்து தேசத்தில் இருந்து கொண்டு போய் அவர்களையும் உங்கள் தகப்பனுடனே ஏற்றிக்கொண்டு வாருங்கள். வசனம் 20. உங்கள் தட்டு முட்டுகளையும் குறித்து கவலைப்பட வேண்டாம், எகிப்து தேசம் எங்கும் உள்ள நன்மை உங்களுடையதாயிருக்கும் என்று சொல்லி உனக்கு நான் இட்ட கட்டளைகளின்படியே செய்ய என்றான். வசனம் 21. இஸ்ரவேலின் குமாரர்கள் அப்படியே செய்தார்கள். யோசேப்பு பார்வோனுடைய கட்டளைகளின்படியே அவர்களுக்கு வண்டிகளை கொடுத்ததுமன்றி பலிக்கு ஆகாரத்தையும். வசனம் 22. அவர்களின் ஒவ்வொருவருக்கும் மற்ற வஸ்திரங்களையும் கொடுத்தான். பெஞ்சமினுக்கு 300 வெள்ளி காசையும் 5 மற்ற வஸ்திரங்களையும் கொடுத்தான். வசனம் 23. அப்படியே தன் தகப்பனுக்கு 10 கழுதைகளின் மேலே எகிப்து உச்சிதமான பதார்த்தங்களும் 10 கோலிகை கழுதைகளின் மேலும் தன் தகப்பனுக்காக வழிக்கு தனியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினான். வசனம் 24. மேலும் நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள் என்று அவன் தன் சகோதரனுக்கு சொல்லி அனுப்பினான். அவர்கள் புறப்பட்டு போனார்கள். வசனம் 25. அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபின் இடத்திலே வந்து. வசனம் 26. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கு எல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூச்சை அடைத்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. வசனம் 27. அவர்கள் யோசேப்பை தங்களுடனே சொன்ன வார்த்தைகளை யாவையும் அவனுக்கு சொன்னபொழுது தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபொழுதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. வசனம் 28. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானா? அது போதும், நான் மரணம் அடையும் முன்னமே போய் அவனை பார்ப்பேன் என்றான்.